ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பயோஸ்டாட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பயோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன, பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தென் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்மில் நம்ம ரிசல்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பயாலஜிக்கல், அதாவது பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இல்லை பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ், தென் ஃபார்மசூட்டிக்கல் இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறத பயோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ரிசர்ச் மெத்தடாலஜி, ரிசர்ச் அதாவது ரீசர்ச், ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் வந்து நம்ம சர்ச் பண்ணி புதுசாக வந்து ஒரு இனோவேட்டிவாக வந்து கண்டுபிடிக்கிறோன்னா அதுதான் ரீசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். தென் மெத்தாலஜி அப்படின்னா மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஃபார்முலேஷன்ஸ், இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் மெத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தாலஜியில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை எப்படி வந்து ஸ்டாட்டிக்கல் டேர்மில் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், தென் ரிசர்ச் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு வந்து எப்படி வந்து ரிசர்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், தென் மெத்தாலஜி அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் அண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபுல் சாப்டரில் வந்து பார்ப்போம். இதை வந்து பயோஸ்டாட்டிக்ஸை ஃபார்மசியில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். தென் நிறைய வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், தென் கோரிலேஷன்னா என்ன, ரெக்ரிஷன்னா என்ன, லாஜிக் ரீக்ரியேஷன்னா என்ன, தென் ப்ராபபிலிட்டினா என்ன, ஹைப்போதிசிஸ்னா என்ன, சாம்பிளிங் டெக்னிக்ஸ்லாம் நம்ம எப்படி எடுக்க போகிறோம், தென் பேராமெட்ரிக்னா என்ன, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். தென் அனோவானா என்ன, தென் எஸ்பிஎஸ்எஸ் மெத்தட்ஸ் வந்து, தென் அந்த எக்ஸல் ஷீட்ஸ் வந்து ஸ்டாட்டிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்குறது தான் வந்து இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். தென் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து எப்படி எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, தென் பயோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, தென் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 2 மார்க்ஸ் அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன, பயோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தென் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது மீன், மீடியம், மோட், அதோட ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, அது ஃபார்மசூட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுவும் ஆல்ரெடி வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலைசிஸ் இன் டிஸ்பர்ஷன், இதில் வந்து நம்மளுக்கு வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் கோரிலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதோட கோரிலேஷனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த மல்டிபிள் கோரிலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 மார்க் லெவலில் எதிர்பார்க்கலாம். தென் இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு வியூ வந்து பார்த்துருக்கோம். இப்போ யூனிட் நம்பர் 2க்கு வந்து போகலாம். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ரிக்ரீஷன்னா என்ன, ப்ராபபிலிட்டினா என்ன, தென் பேராமெட்ரிக் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்ரீஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் ரெக்ரீஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மல்டிபிள் ரெக்ரீஷன்னா என்னன்ட்டு ஆல்ரெடி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் லத்தீன் ஸ்கொயர் அதை பற்றியும் ஆல்ரெடி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் மெயினாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து 2 மார்க் ரேஞ்சில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் ப்ராபபிலிட்டியோட சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் அளவில், தென் 2 மார்க் அளவில் நம்ம இது பார்க்கலாம். தென் சாம்பிளிங்ஸ் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங் வந்து 2 டைம் வந்து நம்மளுக்கு வந்து 5 மார்க் ரேஞ்சில் வந்து கேட்டிருக்காங்க. சாம்பிள், பாப்புலேஷன், லார்ஜ் சாம்பிள்னா என்ன, ஸ்மால் சாம்பிள்னா என்ன, இதெல்லாம் பேசிக்காக எல்லாமே வந்து ஒரு ஓவர்வியூ, அதாவது அதோட மீனிங்னா என்ன அப்படின்னு. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளிங்ஸ், மெத்தட் ஆஃப் சாம்பிளிங்ஸ் வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து
அதோட மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நல் ஹைப்போதெசிஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதெசிஸ் தென் இது வந்து இந்த டைம் எதிர்பார்க்கலாம் கொஷின்ஸில். தென் எரர் 1 எரர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. செம் அனலைசிஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க்கில் வந்து இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, தென் இதோட செம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். தென் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பயோஸ்டாட்டிக்ஸ் பற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்போம். பயோஸ்டாட்டிக்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா பேராமெட்ரிக் டெஸ்ட்னால் என்ன, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்னால் என்ன, அதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பேராமெட்ரிக் டெஸ்ட்டோட தென் டி டெஸ்டர் அப்படின்னா என்ன, தென் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டோட அப்ளிகேஷன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அனோவானா என்ன, அனோவாவோட அப்ளிகேஷன்ஸ் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் இது வந்து பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் ஆல்ரெடி கேட்டது. அதே நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் வந்து ஒரு டைம் 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த டெஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டு ஃபுல்லாகவே எழுதுகிற மாதிரி இருக்கும். 10 மார்க்கு. நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேங்க்சம் டெஸ்ட்டோடது 2 மார்க்கில் ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. தென் கிளினிக்கல் ட்ரையல் இதெல்லாம் பேக் சைடில் ஒவ்வொரு சாப்டரை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து 10 மார்க் 5 மார்க்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தென் இன்ட்ரடக்ஷன் டு ரிசர்ச் மெத்தடாலஜி, இதில் வந்து டிசைன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் இந்த டைம் வந்து பிளகாரிசம்னா என்ன, இதெல்லாம் பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்காக ரிசர்ச் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுறோம், அதுக்கு வந்து 2 மார்க் ரேஞ்சில் கேட்கறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. தென் கிராஃப்ஸ் வந்து ஹிஸ்டோகிராம்ஸும் பை சார்ட்டும் சேர்த்து ஒரு டைம் 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் மெத்தாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷனல் ஸ்டடீஸில் 10 மார்க்கில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அப்சர்வேஷனோட ஸ்டடீஸோட டைப்ஸ் பற்றி 5 மார்க்ஸில் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தென் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் லெவலில் வந்து கேட்டிருக்காங்க. தென் யூனிட் 4ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்பிஎஸ்எஸும் மினிடேப் பற்றி 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸஸ் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் எஸ்பிஎஸ்எஸோட ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேக்டோரியல் டிசைன்ஸில் நம்மளுக்கு வந்து ஃபேக்டோரியல் டிசைன்ஸ் பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஃபேக்டோரியல் டிசைன்ஸோட அட்வான்டேஜஸ் பற்றியும் தென் டைப்ஸ் பற்றியும் 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபேக்டோரியல் டிசைன்னா என்னன்னு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் 2-3 டிசைன்ஸ் பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் சென்ட்ரல் கம்போசிட் டிசைன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. Then quality by design based development better sets involved in it. இதை பற்றி 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி டிசைன் ப்ரோட்டோகால் பற்றி ஒரு டைம் 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் ரிசர்ச் ஸ்டடியில் ரிப்போர்ட் ரைட்டிங்னா என்னன்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சீ-ஸ்கொயர் டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு செம் அனலைசிஸ் பற்றி ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்கேட்டர்ட் பிளாட்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்னா என்ன, தென் அதோட ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பவர் ஆஃப் ஸ்டடி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் 2 மெத்தட் ஆஃப் சாம்பிள் சைஸ் கால்குலேஷன் ரிசர்ச் ஸ்டடி பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 1 tailed and 2 tailed டெஸ்டஸ் பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே பாய் தமிழியன்ஸ், இது வரைக்கும் பேசிக்காக 10 மார்க்கில் 2 மார்க்கில் 5 மார்க்கில் எது கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்போம். நம்ம வந்து இதுக்கப்புறம் இதோட பேசிக் கான்செப்ட் கோர் கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். பாய் தமிழியன்ஸ், நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் தமிழியன்ஸ்.